தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். ஆனாலப்பட்ட அமெரிக்காவாலேயே ஹார்முஸை மீட்க முடியலையே, என்னதான் நடக்குது? உலகத்திலேயே பவர்ஃபுல் மிலிட்டரின்னு பேர் எடுத்ததாச்சு அமெரிக்கா. ஆனா ஈரான் தம்ம தூண்டு நாடு, அவங்க எப்படி அமெரிக்கா கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குல்ல. அந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கானதான் இந்த கான்டென்ட். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஈரானோட ஃபார்ஸ் நியூஸ் ஏஜென்சி இருக்குல்ல, அவங்க இப்போ என்ன செய்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, 2 எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ் எங்க ஈரானோட இஸ்பஹான் அண்ட் கொரம்ஷா இந்த பகுதிகளில் இருக்க அந்த 2 எனர்ஜி ஃபெசிலிட்டிஸை அடிச்சிருக்காங்க. யாருன்றதை சொல்லலை, அடிச்சிருக்காங்களாமா. அவங்க இந்த எஸ்கலேஷனை அடுத்த லெவலில் கொண்டு போக தான் ஆசைப்படுறாங்க. எங்களுடைய எதிரிகள் இந்த ரீஜன் முழுக்க டென்ஷன்ல வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை சுமத்தி இருக்காங்க. மக்களை, இந்த செய்தி உண்மையா இருக்கும் பட்சத்துல இந்த கான்ஃபிளிக்ட் நாம எதிர்பார்க்கறத விட பல மடங்கு மேலே போயிடும். நிறைய பேரும் சொல்றீங்களே, அமைதி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கோம் ப்ரோ, இப்பெல்லாம் எப்படி அதை பத்தி யோசிக்க முடியும், கான்ஃபிளிக்ட் பெருசா போகணும்னு நினைச்சீங்கன்னாக்கா, மக்களே இந்த கான்ஃபிளிக்ட் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு சின்ன ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டா போதும், அடுத்து பெருசா வந்து வெடிக்கும். மிடில் ஈஸ்ட்ல ஈரானோட சின்ன பகுதியை தொட்டா போதும், மிடில் ஈஸ்ட் முழுக்க குலுங்க ஆரம்பிச்சிடும். அப்பேற்பட கான்ஃபிளிக்ட் இது. ஸோ இப்போ ஈரான் இதை வர சொல்லியிருக்காங்களா, வெயிட் பண்ணுவோம். அடுத்த சில நிமிஷங்கள் என்ன ஆக போகுதுன்னு காத்திருந்து பார்ப்போம். அந்த ஐஆர்ஜிசி நேவி என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்களா, இப்போ அமெரிக்காவோட ஃபியூல் டேங்கர் இதை பெர்ஷியன் கல்ஃப்ல அடிச்சு எரிய விட்டுருக்காங்க. ப்ரோ சும்மா அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க ப்ரோ கிளைம் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ வந்திருக்குங்க. அமெரிக்கா ஃபியூல் டேங்கரை தொட்டிருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் பல கப்பல்கள் அங்கே நம்பி இருக்கு இந்த பெர்ஷியன் கல்ஃப்ல. ஆனால் அங்கே அடிச்சதே அண்ணனதான்ற மாதிரி அமெரிக்கா ஃபியூல் டேங்கரே தொட்டிருக்காங்கன்னா, ஈரான் என்ன நினச்சிட்டு இருக்குன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் ஒன்று வரும். அமெரிக்காவோட நேவி நினச்சாங்கனாக்கா அங்கே ஹார்மோஸை அப்படின்றதுக்குள்ள கைப்பற்றிட முடியுமே, ஈரானை ஃபுல்லாக காலி பண்ணுற முடியும், அந்த நேவல் ஃபோர்ஸை ஏன் பண்ண முடியல அப்படின்ற கேள்வி வருதுல. அதுக்கான பதில் இப்போ தெளிவாக சொல்கிற மக்களே, ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, மைன்யூட்டான வித்தியாசம் தான். ஆனால் ஈரான் எந்த அளவுக்கு யோசிச்சிருக்கு பாருங்க, இருக்கிறத வச்சு சிறப்பாக செய்கிறத அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த அமெரிக்க நேவியில் இருக்க ஒஹாயோ கிளாஸ் சப்மரீன்ஸ் இருக்குல்ல, இந்த வகை நீர்மூழ்கி கப்பல்கள், இதை பற்றி சொல்லனாக்கா இது ரொம்ப பெருசு, நியூக்ளியர் பவர்டு. ஓகேவா? லாங் ரேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ்க்காக இந்த வகையான சப்மரீன்ஸை பயன்படுத்துவாங்க. இதனால பல மாதங்கள் வரைக்கும் கடலுக்கு அடியிலேயே இருக்க முடியும். இந்த சப்மர்ஜ்னு சொல்லுவாங்க, தண்ணிக்கு அடியிலேயே இருக்கிறது, எதிரிகள் கண்ணில் மண்ணை தூவிட்டு, இதை பல மாதங்கள் வரைக்கும் இதெல்லாம் பண்ண முடியும். அண்ட் இதனால லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதை கேரி பண்ண முடியும். இந்த சப்மரீனை பற்றி சொல்லவே உங்களுக்கு பகீரன் இருக்குல்ல, செம்மையா இருக்கு அப்படின்ட்டு ஹார்மோஸ் கிட்ட இது போய் நின்றுச்சுன்னு அப்படிங்க இருக்கும். இது நடக்குதா? ஓகே ரைட்டு. அப்படி இன்னொரு பக்கம் ஈரானோட படைப்பு கிட்ட வாங்க. ஈரான் கிட்ட இருக்க காஜர் கிளாஸ் சப்மரீன்ஸ், இதை பற்றி சொல்லணும்னாக்கா சின்னது, காம்பேக்டாக இருக்கும், அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி. ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் இருக்குல்ல, இதை கேரி பண்ணும். இது இந்த கோஸ்ட் லைன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அருகில் பயணிக்கிற மாதிரி தான் டிசைனே பண்ணப்பட்டிருக்கு இந்த சப்மரீன்ஸ். இது ஸ்டெல்த்துக்கு பேர் போனதுங்க. அதாவது எதிரிகளோட கண்களில் மண்ணை தூவிட்டு கரெக்டாக அட்டாக் நடத்த வேண்டிய இடத்துக்கு ஊடுருவி போயிடும். அந்த அளவுக்கு ஸ்டெல்த்தில் இது கொஞ்சம் மேலே நிற்குது. குட்டியாக வேற இருக்குன்னு சொன்னா காம்பேக்டா, ஸோ கொஞ்சம் ஏமாதிரி போயிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது, ஹார்மூஸ் பகுதிக்கு எந்த நாட்டோட நீர்மூழ்கி கப்பல்கள் கரெக்டானது.
இதுல நிறைய பேர் நினைக்கிறது அமெரிக்காவோட நீர்மூழ்கி கப்பல்கள் தான் ஒர்த் அப்படின்ட்டு. எந்த மொழியில அதான் ஒர்த்துன்னுவீங்க. ஆனா ஹார்மோஸ்ல அது கிடையாது ராஜா. சொல்லணும்னாக்கா உங்களுக்கு ஹார்மோஸ் பகுதி அப்படின்றது நேரவா இருக்குமா, ஒரு மாதிரி ஸ்லிம் ஷெட்டா இருக்குமா, ஃபுல்லா பாக்குறதுக்கு இந்த உலகத்துல பெரிய யூட்டனா கருதப்பட்டு இருக்கா. அந்த இடத்துல பெரிய சப்மரீன்ஸால எதுவுமே பண்ண முடியாது. அதால நினைச்ச மாதிரி மேனுவரை ரொம்ப ஃப்ரீயானா கொண்டு போக முடியாது. நினைச்ச நேரத்தில் திரும்புறது பண்றது எதுவும் பண்ணவும் முடியாது. ஆனா ஈரானோட சப்மரீன்ஸ் இருக்குல்ல, அது காம்பாக்டா இருக்குன்னு சொன்னேன். இதெல்லாம் மனசுல வச்சுதான் உருவாக்கி இருக்காங்களே அந்த சப்மரீன்ஸை. ஸோ அந்த காம்பாக்டான சப்மரீன்ஸால பட்டு எங்க வேணாலும் போயிட்டு வர முடியும், ஊடுருவ முடியும். ஆனா அமெரிக்காவோட இந்த மிகப்பெரிய பிரம்மாண்ட சப்மரீன்ஸால பெருசாக பண்ண முடியாதுங்க. ஈரான் நேவி இருக்குல்ல, இதுல இருக்க ஒரு படைப்புகளும் அந்த சப்மரீன்ஸா இருக்கட்டும், மற்ற கப்பல்களா இருக்கட்டும், இந்த ஹார்மஸோட ஜியோகிராஃபி இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுதான் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் ஈரானோட நீர்மூழ்கி கப்பல்களுக்கும் இருக்க பெரிய வித்தியாசமே. இந்த கோஸ்டல் ஆபரேஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்காகவே பில்ட் பண்ணப்பட்டதான் இந்த ஈரானோட நேவில இருக்க எல்லா சப்மரீன்ஸும் அந்த கப்பல்களும். இதனால பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் மைன்ஸ் இருக்குல்ல, அதை ஃபிட் பண்ண முடியும். நிலத்துல இருக்க கன்னிவெடி வேற மக்களே, ஆனா கடல்ல நீங்க கன்னிவெடியை மிதக்க விடணும் அப்படின்னா அது பெரிய டாஸ்க்கு. அதாவது சில நாட்கள் வரைக்கும் எடுத்துப்பாங்க. ஆனா அவங்களால ஓரளவுக்கு மட்டும் தான் கவர் பண்ணிருக்க முடியும் இந்த மைன்ஸை லே பண்றதுல. அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஜாப் அது. இதை ஈரான் நேவி பல காலமா பண்ணிட்டு இருக்காங்கன்றது அவங்க மேல இருக்க குற்றச்சாட்டு அமெரிக்கா முன்வைக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா ஈரான் கிட்ட இருக்க அந்த சப்மரீன்ஸ்ல டார்பிடோஸை லான்ச் பண்றக்கூடிய கேப்பபிலிட்டியே இருக்கு. நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்களா அமெரிக்காவோட சப்மரீன்ஸா மேசிவா இருக்கு, அதுல இருந்து மட்டும் தான் டார்பிடோவை நம்ம லான்ச் பண்ண முடியும்னு. ஈரான்ல காம்பாக்டா இருந்தாலும் அதுல நீங்க டார்பிடோவை அந்த சப்மரீன்ஸ் வந்து லான்ச் பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஹார்ட் டு டிடெக்ட் மக்களே, அவ்வளோ சீக்கிரம் ஈரானோட சப்மரீன்ஸை கண்டுபிடிச்சிட முடியாது குட்டியா இருக்கிறதுனால. ஈரான் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காதிர் கிளாஸ் சப்மரீன்ஸ் இருக்குல்ல, இது ஏறக்குறைய ஒரு 10 வரைக்கும் இருக்கலான்ட்டு இது வரைக்கும் வெளியான அசஸ்மெண்ட்ஸை வச்சு நாம ஒரு முடிவுக்கு வர முடியுது. ரைட்டு, இந்த சப்மரீன்ஸ் இருக்குல்ல, இந்த ஈரானோட இந்த காம்பாக்டான சப்மரீன்ஸ், இதை 2ஆம் உலகப் போர்லயே பயன்படுத்தி இருந்தாங்க. அப்போ ஃபுல்லா இதை குவிச்சு வச்சிருந்தாங்க அந்த டைம்ல. எதுக்காக தெரியுமா? சீக்ரெட் அட்டாக்ஸை முன்னெடுக்கிறதுக்காக. இந்த கோவர்ட் ஆப்ரேஷன் சொல்லுவாங்கல்ல, அது போல அட்டாக்ஸை முன்னெடுக்கிறதுக்காகவே இது அப்போ டெப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ஐடியா என்ன தெரியுமா ஈரான் கிட்ட? வெரி சிம்பிள் மக்களே. ஸ்டே ஹிடன், ஸ்ட்ரைக் சடன்லி, வேனிஷ் பிஃபோர் ரெஸ்பான்ஸ். அதாவது மறைஞ்சே இரு, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கும் பேர், பட்டுன்னு அடிச்சிரு அவங்க எதிர்பார்க்குற நேரத்தில், கொரில்லா அட்டாக் மாதிரி. இதுக்கப்புறம் அவங்க பதிலடி கொடுக்கறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிடாங்கிறது. இது 3 தான் அவங்களோட தாரக மந்திரம். இதை வச்சுதான் ஹார்மூஸ்ல இன்னும் அமெரிக்கா கண்ணில் விரல விட்டு ஆடிட்டு இருக்கு இந்த ஈரானோட நேவி. ஸோ ஈரானோட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் ரொம்ப சிம்பிள். சீப்பர் டூல்ஸை வச்சு இந்த உலகத்தோட சூப்பர் பவரை, ஸ்ட்ராங்கான சூப்பர் பவரை நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும்ன்றத உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த கடல் வளம் சார்ந்தவங்க பண்றதெல்லாம் நினைக்காதீங்க மக்களே, இதை மட்டும் ஏர் சார்ந்து அதை தான் பண்றாங்க. இந்த ட்ரோன்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு பார்த்தீங்களா ஈரானு, அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்றதுக்கு கோடிகளில் செலவு பண்ணக்கூடிய மிசைல்ஸ் அமெரிக்கா பயன்படுத்தும். புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? இதுதான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள இருக்கிற பெரிய டிஃபரெண்ட். இந்த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அவங்க என்ன தெரியுமா இப்போ ஒரு செய்தி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆயிரக்கணக்கான யூஎஸ் மெரைன் ட்ரூப்ஸ் இப்போ கிளம்புறாங்க எங்க மிடில் ஈஸ்ட்டை நோக்கி. வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள அவங்க மிடில் ஈஸ்ட் அடைஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் கண்டிப்பா ஈரானுக்கு பில்ட் ஆயிடும். ட்ரம்ப் என்ன டீலை போடுறாரு அதான் டீல், அதில் ஈரான் சைன் போட்டு போயிட்டே இருக்கணுன்ற மாதிரி செய்திகளை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேட்டர் தான் அவங்க போட்டிருக்காங்க, ஃப்ரைடேக்குள்ள இது நடந்துடும் அப்படின்ட்டு, யாரும் இந்த ட்ரூப்லாம் வந்துருவாங்கன்ட்டு. ஆனால் இதுக்கப்புறம் அந்த டீலை ட்ரம்ப் சொல்ல தான் ஃபைனலி சாவுன்ற மாதிரி விஷயம் இருக்குல்ல, அதை ட்ரம்ப்போட அபிமானிகள் பெருசாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹார்மஸ் முழுக்க எந்த அளவுக்கு ஈரான் கட்டி ஆளுதுன்னு பார்த்துட்டோம் அந்த குட்டி குட்டி சப்மரீன்ஸை வச்சு. இன்னொரு பக்கம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இந்த மேட்டரை சொல்லிட்டாங்க. ஸோ அமெரிக்கா ஈரானுக்கு இன்னும் ப்ரெஷரை பில்ட் பண்ணுன்றதுல தெளிவாக இருக்கிறத இங்கே புரிஞ்சிக்க முடியுது. ஒரே ஒரு ஹார்மோஸ் போர்ஷன் அது எவ்வளோ பெரிய இஷ்யூவை கிரியேட் பண்ணி விட்டுட்டு இருக்கல. ரைட்டு, ஸ்ரீலங்காவுக்கு செம கட்ஸ் தான் மக்களே. சமீபத்தில் என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? அவங்க அதாவது அமெரிக்கா கேட்டிருக்க அவங்க கிட்ட, இது போல் நாங்கள் உங்களோட பேஸை பயன்படுத்திக்கிறோம், எங்களோட போர் விமானங்கள் இருக்குல்ல, அது ஒன்றும் இல்லை, அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து லேண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப டேக் ஆஃப் ஆகிடும், வேறு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி அமெரிக்கா கேட்டிருந்துச்சு. ஆனால் ஸ்ரீலங்கா நோ சொல்லிடுச்சுங்க. இல்லை ஈரானுக்கு எதிரான இந்த போர் இருக்குல்ல, இதில் நாங்கள் கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பல, அது ஈரானோட இறையாண்மைக்கு எதிராக நாங்கள் செயல்படுற மாதிரி மாறிடும்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்க. அவ்வளோ பெரிய வல்லரசு நாடு அமெரிக்கா, அதை ஒரு தீவு நாடான ஸ்ரீலங்கா எவ்வளோ தூரம் டேக்கிள் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா? இந்த செய்தியை முதல்ல கேட்குறப்ப நம்ப முடியல, ஏன் எப்படா இது நடக்குது அப்படின்ட்டு. ஆனால் உண்மையில ஸ்ரீலங்கா ஹேட்ஸ் ஆஃபுங்க, இவ்வளோ தைரியம்லாம் ஈரானுக்கு அப்புறம் ஸ்ரீலங்காட்ட நிறைய பார்க்குறேன். ரைட்டு, ஸ்ரீலங்கா இந்த விஷயத்த பண்ணிச்சு பார்த்தீங்களா, இது ஈரானோட மனசு அவ்வளோ குளிர செஞ்சிருக்கு. ஈரான் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கு, ஏங்க இந்த ஸ்ரீலங்கா எங்களோட டிஃபிகல்ட்டான இந்த டைமில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்களே, இதை நாங்கள் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை ஸ்ரீலங்கா எங்ககிட்ட கேட்டுச்சு அப்படின்னா இது போல் ஏதாவது எங்களுக்கு சப்ளை சார்ந்து பண்ண முடியுமா அப்படின்னு எதனா கேட்குறாங்கனாக்கா நாங்கள் முதல்ல ஓகே சொல்லுவோம். அவ்வளோ ஏன்
கூடுதலாக ஆயில் வேணும்னு கேட்குறாங்களா, கொடுக்க ரெடியாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஈரான். எவ்வளோ பெரிய ஒரு பிரதிபலனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஈரான் ஸ்ரீலங்காவுக்கு. ஸ்ரீலங்கா எங்களோட ரொம்ப ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுங்க எப்போவுமே. அதை நாங்கள் இப்போ வரைக்கும் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்களே, சபாஷ் சூப்பர் ஸ்ரீலங்கான்னு அவங்க வாயார பாராட்டியிருக்காங்க. இன்னொரு மேட்டரை சொல்லி குத்தி காமிச்சிருக்காங்க. என்ன தெரியுமா, எங்கள் மேலே அவ்வளோ சாங்ஷன்ஸை போட்டிருக்காங்க, ஆனால் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாங்ஷன்ஸ் போடப்பட்டிருந்தாலும் எங்கள் மேலே நட்புன்ற அடிப்படையில் பல நாடுகள் எங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க. அமெரிக்காவை தானே எங்களை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருக்கு, இந்த சூப்பர் பவர்ஸான அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வாங்க இந்த போரில் பங்கேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க வித்தியாசம் அப்படின்ட்டு ஈரான் பேசி வச்சிருக்கு. இப்போ எவ்வளோ பெரிய டிராஸ்டிக்கான மேட்ரு புரியுதா இது, அவ்வளோ கான்ட்ராஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் இருக்க நட்பு நாடுகள் பிரச்சனை கை கொடுக்க வர மாட்டுது, ஆனால் எங்கள் பக்கம் இருக்க நட்பு நாடுகள் பிரச்சனை கை கொடுக்குதுன்னு இவ்வளோ தூரம் பேசியிருக்காங்க. ஸ்ரீலங்கா மட்டும் இல்லைங்க, இந்தியாவுக்கும் தங்களோட ஒரு மனப்பூர்வமான நன்றியை ஈரான் பதிவு பண்ணியிருக்கு. இந்த அவசர காலத்தில் எங்கள் சார்ந்து உதவி பண்ணியிருக்கேன்னு இந்தியாவுக்கும் பதிவு பண்ணியிருக்காங்க. இது போல ஈரான் சார்ந்து உதவி பண்ற நாடுகள் எண்ணிக்கை மேலே போயிட்டு இருக்கு, ஆனால் நியூட்ரலை கடைபிடிச்சிருக்க நாடுகள் எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு இந்தியா மாதிரி. ஸ்ரீலங்கா ஓகே ப்ரோ, அவங்க நமக்கு நன்றி சொன்னது ஓகே. இப்போ கல்ஃபில் பிரச்சனை இன்னும் பெருசாக வெடிக்குதுனாக்கா நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டால் இருக்குங்க. ஆனால் நம்பர் சொல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கல்ஃபில் இன்னும் இஷ்யூ பெருசாக வெடிக்குதுன்னு வைங்க, நாம கிட்டத்தட்ட 40% ரெமிட்டன்ஸை வெஸ்ட் ஏஷியாவில் இருந்தால் பெற்றுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவுக்குள்ள வர ரெமிட்டன்ஸ் 40% அங்கே தான் வருது. கான்ஃப்ளிக்ட் பெருசாச்சுன்னா அது கட்டாகும் ஒன்று. ரெண்டாவது மேட்ரு, நமக்கும் கல்ஃபுக்கு இடையிலான இந்த ட்ரேட் எவ்வளோ தெரியுமா வேர்த்? அதுக்கு 16.70 லட்சம் கோடி ரூபாய் வேர்த்து நம்ம கல்ஃபுக்கும் இந்தியா சார்ந்து நடந்திருக்கு அந்த ட்ரேட் பேஸ் பண்ணி. இல்லை இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, இது மட்டுமே கல்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா 5.35 லட்சம் கோடி ரூபாய். இவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். பிரச்சனை பெருசாச்சுன்னா அதுவும் தொண்டு விழுந்துருமா? இந்தியா இந்த கல்ஃபு கிட்ட எஃப்டிஏவை எதிர்பார்த்துட்டு இருக்கு. பல காலமாக அதை நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம் பாருங்க, அதை சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கைகூற நேரத்தில் இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாச்சுன்னா அதுவும் தொண்டு விழுந்துடும். ஸோ கல்ஃபில் இஷ்யூ ரொம்ப பெருசாக வெடிக்குதுன்னா இங்கே எல்பிஜி ஷார்ட்டேஜ் மட்டும் கிடையாதுங்க, அதை தாண்டி இவ்வளோ முக்கியமான கன்சர்ன்ஸாக இருக்குது. ஸோ இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது அந்த ஒரே ஒரு மேட்டரை பற்றி தான். கல்ஃபில் அமைதி இல்லை அப்படின்னா உலகம் அமைதியாக இருக்காது. குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய ஷார்ட்டேஜை நம்ம ஃபேஸ் பண்ணியே தீருவோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ட்ரேட் இருக்குல்ல, அதில் பெரிய இம்பாக்டும் ஏற்படுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்களே, இதனால ஒன்றும் பெருசாக பிரச்சனை வராது பண்ண நம்மளுக்கு அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்பாதீங்க மக்களே. ஆல்ரெடி இதை தான் முதல்ல சொன்னாங்க, அப்புறம் எல்பிஜி ஷார்ட்டேஜ் பிரச்சனை இங்கே வந்துச்சு. ஸோ ஃபேக்டை பாருங்க மக்களே, சும்மா இந்த கட்சி சார்ந்திருக்கிறன்ற ஒரே காரணத்துக்கு யாராவது சொல்கிறாங்கன்னு அதை அப்படியே நம்பி தொலைச்சிடாதீங்க. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.